இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதிலும் நாம் தியானித்து கொண்டே வருகின்றோம். வேதத்தை வாசிப்பதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்று சொல்லி, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல போதனைகள் என்ன என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளில் கூட வேதத்தை நாம் வாசிப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் தெரியுமா? வேதம் என் ஆத்துமாவிற்கு உணவாக மாறுகிறது. நம்முடைய சரீரம் நமக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம பல்வேறு சத்தான ஆகாரங்கள்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல. பால், ஹார்லிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை நம்ம நிறைய உட்கொள்கிறோம். ஏன்? என்னுடைய சரீரத்திற்கு கண்டிப்பாக ஒரு உணவு தேவைப்படுகிறது என்று சொல்லி. நம்முடைய சரீரம் பலவீனம் அடையும் பொழுது அநேக சத்து நிறைந்த ஆகாரங்களை நம்ம சாப்பிட்றோம். மற்றபடி உள்ள நாட்களில் நம்ம நார்மல் டயட் எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட, ஆனால் நம்முடைய பலவீனமான நம்முடைய சரீரம் மாறும் பொழுது ரொம்ப சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் நிறைய என்ன செய்கிறோம், நம்ம பால், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி உள்ளதே நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம சரீரத்தை குறித்து நமக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆத்துமாவை குறித்ததான அக்கறை நமக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நமக்கு இல்லை. நம்ம சரீர முயற்சிக்காக என்னென்னலாமோ செய்கிறோம். இன்னும் நம்முடைய வெளிப்புறமாக நம்முடைய அலங்காரங்களுக்காக நம்ம என்னென்னலாமோ செய்கிறோம்ல. நம்ம முகத்தில் க்ரீம் போடுறோம், என்னென்ன உண்டோ அத்தனையும் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்முடைய சரீரத்துக்காக என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கிறோமோ அத்தனையும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது எல்லாமே வீண் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அது அழிந்து போகின்ற ஒரு முயற்சி தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்துக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வீண் பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான். ஆனால் நம்முடைய ஆத்துமாவிற்காக நம்ம என்ன செய்கிறோம்? என்னுடைய ஆத்துமா ஈடேறதற்காக நான் என்ன செய்யணுங்கிறத நம்ம ஒரு நாளுக்கு கூட நம்ம யோசித்து பார்த்ததே இல்லை. வெளியில் ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லை. ஆனால் அதே மாதிரி நான் வெளியில் போகிறேன், என்னுடைய ஆத்துமா நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போகிறேனா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இல்லை. ஆத்துமாவை குறித்ததான கரிசனை என்று நமக்கு இல்லை. ஆத்துமாவை குறித்ததான பாரம் நமக்கு இன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சரியான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். வேத வசனங்கள் மட்டும்தான் நமக்குள்ள ஊட்டச்சத்து இல்லையா? நமக்கு சரியான ஒரு பேலன்ஸ் டயட் என்னாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சரீர வளர்ச்சிக்கு ஒரு பேலன்ஸ் டயட் எப்போவுமே என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆத்துமாவிற்கும் ஒரு பேலன்ஸ் டயட் வேணும் இல்லையா? அது எங்கே இருந்தால் கிடைக்கும்? நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு எல்லாம் காசு கொடுத்து வாங்கினா தான் அந்த சத்து நிறைந்த பொருட்களெல்லாம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் வேத வசனங்களே நாம் காசு கொடுத்து வாங்கணுமா? யார்கிட்டையும் வேண்டாமே. வேதம் என் ஆத்துமாவுக்கு உணவாகிறது. எப்போ உணவாகும்? நம்ம அந்த வேத வசனங்களை உட்கார்ந்து அதை தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதை ருசித்து அதை பாலை பருகிறது போல, ஒரு தேனை பருகிறது போல நம்முடைய ஆத்துமாவிற்கு அந்த வேத வசனங்கள் இனிப்பாக சத்து நிறைந்ததாக நாம் உட்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவிற்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல உணவாக மாறுகிறது. வேத வசனங்கள் மாத்திரமே. இன்றைக்கு அந்த வேத வசனங்களின் மேல் நாம் வாஞ்சையாக இருக்கிறோமா? எனக்கு வேணும், கண்டிப்பாக நான் காலையில் ஒரு தடவை வாசிப்பேன், மத்தியானம் ஒரு தடவை வாசிப்பேன், சாயங்காலம் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வேத வசனங்களை தியானிக்கிறோமா? அன்றைக்கி தானியேலை பார்த்தோன்னு சொன்னால் அந்த பாபிலோன் மாகாணத்துக்கு ஒரு பெரிய அதிபதியாக இருந்தான். ஆனால் 3 வேளை போய் ஜெபம் பண்ணுவான். நான் யோசிச்சுப்பாங்க எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். ஆனால் அந்த பொறுப்புகளின் மத்தியிலையும் கூட அந்த தானியேல் 3 வேளை எருசலேமுக்கு நேராக அந்த பல கனிகளை திறந்து வைத்து கொண்டு ஜெபித்தான் என்று சொல்லி நாம் தானியேலை வாசிக்கிறோமே. இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறோமா? நம்ம சொல்கிறோம் நிறைய எனக்கு டைமே இல்லை பிரதர், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஆத்துமாவிற்கு எப்படி அந்த உணவு கிடைக்கும்?
நிச்சயமாகவே நம்முடைய ஆத்துமா ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்வு நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த ஆத்துமாவிற்கு ஒரு நல்ல உணவு தேவை. அந்த நல்ல உணவு எது தெரியுமா? இந்த வேத வார்த்தை மட்டுமே, அந்த வேத வசனம் மட்டுமே. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த ஆத்துமா நம்ம கண்டிப்பாக ஒரு அறிவோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வேத வசனங்களை நாம் தினந்தோறும் ஆகாரத்தை பருகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனங்களை தினம் 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 உட்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா வளர்ச்சியடைந்த ஒரு புஷ்டியான ஒரு ஆத்துமாவாக காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த வேதம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக நமக்கு அமைகிறது. நம்முடைய ஆத்துமா எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறதோ அப்போது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அந்த வேத வசனம் மாறிவிடுகிறது. ஒரு நாளுக்கு நாம் எத்தனை முறை உணவு உண்ணுகிறோம்? சராசரியாக நாம் 3 வேளை சாப்பிடுவோம்ல. காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் ஒரு டிஃபனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அவ்வளோதான், நைட்டு முடிஞ்சு போச்சு. 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் 3 வேளை நாம் அந்த ஆத்துமாவிற்கு உணவளிக்கிறோமா? வேத வசனங்களை வாசித்து அந்த ஆத்துமாவிற்கு நாம் உணவை கொடுக்குறோமா என்று சொல்லி நினச்சி பார்த்தா இல்லை. ஒரு நாள் நம்ம சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ வேளைகளில் 3 வேளை சாப்பிட்றோம், இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இல்லை, அதெல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு டயர்டாயிரோம்னு சொல்லி நம்முடைய சரீரத்துக்கு உணவை போட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவிற்கு என்ன உணவு கொடுக்குறோம்? அந்த வேத வசனங்களை நம் ஒவ்வொரு நிமிடமும் கூட நாம் தியானித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் அந்த ஆத்துமாவிற்கு ஒரு சிறந்த உணவு. நம்ம அதை செய்கிறோமா? சரீரத்துக்காக என்னென்னலாமோ செய்கிறோமே, நம்முடைய ஆத்துமாவை குறித்ததான பாரம் நமக்குள் இருக்கிறதா? அந்த ஆத்துமாவிற்கு உணவளித்து கொண்டே நாம் இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனத்தின் மீது களங்கமின்னாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி, அந்த திருவசனமாகிய அந்த ஞானப்பாலின் மேலே ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த பால் மேலே ரொம்ப ஆசையாக விருப்பமாக இருக்குமோ அதுதான் அந்த குழந்தையின் உடலை வளர்ச்சி பெற செய்யும் இல்லையா? அதே போல் அந்த திருவசனமாகிய அந்த களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேலே நாம் வாஞ்சா இருக்கிறோமா? அந்த வேத வசனத்தின் மீது நம்ம அவ்வளவு ஆசையோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா நிச்சயமாக வளர்ச்சி அடையும். நம் வேதத்தில் உள்ள வசனங்களின் மீது நம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி நாம் வேதத்தை வாசித்து ஆர்வத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு அது நல்ல உணவாக மாறிவிடுகின்றது. நாம் 3 யோவான் 3ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி பாருங்க. உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல தான் நீ எல்லாத்துலேயும் வாழணும். உன்னுடைய சரீரம் வாழ்வது போல என்று சொல்லலை, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிறார். பாருங்கள், அப்போ நம்முடைய ஆத்துமா நல்லா வாழுதுன்னு சொன்னால் நம்முடைய சரீரம் நன்மையாக வாழும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவோம். இந்த ஆத்துமா எப்பொழுது நன்மையாக வாழும்? அவருடைய வேத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது, அவருடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த ஆத்துமா ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆத்துமா ஈடேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவிற்கு ஒரு உணவு தேவை என்று சொன்னால் அந்த வேத வசனமாகிய உணவு, அந்த களங்கமில்லாத அந்த ஞான பாலை ஒவ்வொரு நாளும் நாம் பருகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா ஒரு செழிப்பான ஒரு நிலத்திலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல செழித்து வாழும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா ஈடேறுவதற்காக, நம்முடைய ஆத்துமாவிற்கு உணவை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை நாம் தியானிப்போம். அவனுடைய சமூகத்தில் கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்களை சாமி, இந்த அருமையான நல்ல 6ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூட எங்களுடைய சரீர வளர்ச்சியை பலப்படுத்துவதற்காக, நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே பலப்படுத்துவதற்காக நாங்கள் அநேக ஆகாரங்களை உட்கொள்கிறோமே. ஆனால் எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே வளர்ச்சி அடைந்து காணப்படாமல் நலிவடைந்து காணப்படுகிறது. சாமி, என் ஆத்மாவை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாமல் ஆண்டவரே சாகிற நிலைமையில இருக்கின்ற ஒவ்வொரு எங்களுடைய ஆத்மாவை கர்த்தரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி உயிர்ப்பிக்கிறதற்கு உம்முடைய வேத வசனம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வேதம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆத்மாவை உயிர்ப்பிக்கின்ற ஒரு உணவாக ஆண்டவரை எங்களுக்கு மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆகாரங்களை, ஆத்தும ஆகாரங்களை
எங்களுக்கு நீர் தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் உள்ளான மனிதன் வளர்ச்சியடைய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அப்படியே நீ வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரத்துக்காக எடுக்கிற இந்த அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி நாங்களுடைய சரீரத்துக்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்கிறோமோ இதெல்லாம் வீண் என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய உள்ளான மனிதனாகி அந்த ஆத்துமா வாழ்வதற்கு என்னென்ன காரியங்கள் தேவை என்பதை கர்த்தர்களுக்கு கற்றுத்தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.